நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பீகாரில் 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். ஆவணங்களில் முரண்பாடு இருந்ததால் குடியுரிமையில் சந்தேகம் இருப்பதாக நோட்டீஸ். ஏழு நாள் பயணமாக ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு முதலமைச்சர் இன்று ஸ்டாலின் பயணம். தமிழகத்திற்கு சர்வதேச முதலீடுகளை கொண்டு வர முடிவு. தாவேகா மாவட்ட செயலாளர்களுடன் சென்னையில் விஜய் இன்று ஆலோசனை. தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் மக்கள் சந்திப்பை நடத்துவது குறித்து கருத்து கேட்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை வைகை ஆற்று பாலத்தில் கொட்டி சென்றது யார்? முழுமையாக விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி உத்தரவு. முப்பத்தி தேதியோடு ஓய்வு பெறும் சங்கர் ஜிவால் மற்றும் சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோருக்கு பிரிவு உபச்சார விழா. சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் தமிழக காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை. டிஜிபி பதவியில் இருந்து ஓய்வு பெறும் சங்கர் ஜிவால் தீ ஆணைய தலைவராக நியமனம். தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்ப நுணுக்கங்களை செயல்படுத்த தீ ஆணையம் புதிதாக அமைப்பு. புதுச்சேரி மின்துறை அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக வெளியான செய்தி. எம்எல்ஏ நேரு மற்றும் பொதுநல அமைப்புகள் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மத்திய மாநில அதிகாரங்களை மறுபரிசீலனை செய்து உண்மையான கூட்டாட்சியை வலுப்படுத்த ஒன்றிணைய வேண்டும். மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் மேட்டூர் காவிரி ஆற்றில் கரைப்பு. காவிரி ஆற்றின் படித்துறையில் சிறப்பு பூஜை நடத்தி 500க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டன. கோவில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை பிரித்து அதில் வரக்கூடிய சில கோடிகளை வைத்துதான் அரசாங்கம் நடத்த வேண்டுமா? திமுக அரசுக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கேள்வி. இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் உள்ள 350க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும். 12 வாரங்களில் அகற்றுமாறு கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கொடியேற்றத்துடன் தொடங்கியது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழா. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ஆலையின் 4 கட்டிடங்கள் தரைமட்டம். 34 தொழிலாளர்கள் சிக்கி தவிப்பதாக தகவல்.
விவசாய நிலங்களுக்குள் காட்டு பன்றிகள், யானைகள் புகுந்து பயிர்களை அழித்து சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை. தென்காசி மாவட்ட குறைதீர் கூட்டத்தில் ரேஷன் கார்டுடன் மண்டியிட்டு கைவிலங்கிட்டு மனு அளித்த விவசாயிகள் போராட்டம். சாலை விரிவாக்க பணிக்காக 35 கோடி மதிப்பிலான 80 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கிய பெண். பொள்ளாச்சி நகராட்சி ஆணையரிடம் ஆவணங்களை வழங்கியவருக்கு குவிந்து வரும் பாராட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டது. குண்டர் சட்ட உத்தரவு நீடிக்க வேண்டுமா என்ற உயர்நீதிமன்ற கேள்விக்கு காவல்துறை விளக்கம். மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது பெற்றோர் தாக்குதல். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பரபரப்பு சம்பவம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த மோதலில் மாணவர் ஒருவரின் மண்டை உடைப்பு. மாணவர்கள் 3 பேர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஜூலை 30ஆம் தேதி கைதான ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரில் 5 பேர் விடுதலை, இருவருக்கு 2 ஆண்டுகள் சிறை. 1,46,000 அபராதத்தை கட்டினால் ஊர் திரும்பலாம் என 5 பேருக்கு இலங்கை மன்னார் நீதிமன்றம் நிபந்தனை. திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம். தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 2000 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த லட்சுமி ஊழல் தடுப்பு பிரிவு ஐஜியாக நியமனம். மேலும் 8 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. கன்னியாகுமரியில் உள்ள ஹோட்டல்கள், விடுதிகள், நிறுவனங்கள், வீடுகளில் இருந்து கழிவுகள் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்க கோரிய வழக்கு. குமரி மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சேலம் மாவட்டம் காட்டுவளவில் ராமச்சந்திரன் என்பவர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். சொத்துக்காக ராமச்சந்திரனை அவரது அண்ணன் மகன் பிரகாஷ் கம்பியால் அடித்து கொன்றதாக கைது. தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை வேருடன் அகற்ற தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மரங்களை அகற்றுவது குறித்த விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம். நடிகரும் பிரபல சமையற் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக இளம்பெண் பரபரப்பு புகார். தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்றும் பேட்டி. நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா திருமண நிச்சயதார்த்தம். மோதிரம் மாற்றிய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நடிகர் விஷால். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட இயலாது. வழக்கறிஞர்களின் செயலால் அரசு சொத்துக்கள் மட்டுமின்றி தனிநபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம். டிசம்பர் மாதம் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின். இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் புதின் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்ப்பு.
இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளுக்கு மேல் தொடரும் போர். காசாவில் பலியானோரின் எண்ணிக்கை 63,000ஆக உயர்வு. ஆசிய கோப்பை ஹாக்கியின் முதல் போட்டியில் சீனாவை வென்ற இந்திய அணி. பீகார் மாநிலத்தில் நடந்த போட்டியில் 4-3 என்ற கணக்கில் இந்தியா த்ரில் வெற்றி. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.